எங்களுக்கு எதிர்க்கட்சியினுடைய தலைவர் ஈட்டியே இதயத்தில் பாய்ந்தாலும் அதை எடுத்து விட்டு ஓடுகிற அவ்வளவுக்கு பிச்சு போட்டு பாக்குறேன், மறுபடியும் ஓடுறான். ரன்னிங் பிறந்தவன் போல இருக்கு. கொடுக்கும் கனல் நெருப்புகளே, மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிக்கும் அண்ணன் எடப்பாடியாரின் துடிப்புகளே. எங்க ஊர்ல தீமிதி திருவிழா வந்தா கட்டையை போட்டு எரிக்க மாட்டேன்டா. எங்க பாச குப்பரப்பட கூட திங்கு திங்குன்னு மிதிப்போம்டா. திங்கு திங்குண்ணா ஒய்யால திருவிழா நடந்தா தானடா. இன்னைக்கு வந்து சட்டமன்ற நேரலை, அந்த நேரலை வந்து 6 மணி நேர நேரலை. அதில் பிட்ஸ் அண்ட் பீசஸ் நம்ம நிறையா பார்த்துருப்போம். பல குஜிலி மஸ்துகளை வந்து பார்த்துருப்போம். ஏய் சீனியர், போடா போடா, எங்க போற? லாலா கடசாந்தி முன்னாலானே நான் பூந்தே. ஒரே ஒரு நிமிஷம், மாண்புமிகு உறுப்பினர் லாட்டரிங்கிறாங்க. திரு உதயநிதி அவர்கள் சொல்லணும், ஏன் 900 கோடி ரூபாய் லாட்டரி நிறுவனம் வாங்கினாங்க திமுக? பதில் சொல்லட்டும். சிக்கிக்கிட்ட நீ சாமி, தப்பிக்க முடியாது ராஜா. வாசமா சிக்கிக்கிட்ட, உன்னை வச்சு அடிப்பான். பதில் சொல்லுங்க. தைரியம் இருந்தா லாட்டரி நிறுவனம் இருந்து 900 கோடி ரூபாய் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏன் வாங்கினார்கள்? தைரியம் இருந்தா சொல்லுங்க. அப்ப சொல்லுங்க. லாட்டரி நிறுவனம் இருந்து 900 கோடி ரூபாய் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏன் வாங்கினார்கள்? தைரியம் இருந்தா சொல்லுங்க. அப்ப சொல்லுங்க. சரி, நீங்க ஏன் கொடுத்தீங்க 500 கோடி? எதுக்கு கொடுத்தீங்க திமுக? இதை வந்து நாங்கள் வந்து லாட்ரி வந்ததுன்னா ஆட்சியே உங்களுது. ஆக்சுவலாக அவர் சொன்ன வார்த்தைகள் வந்து இந்த ஆட்சியே உங்களுது தான். ஓகே, 500 கோடி ரூபாய் வாங்கிட்டு இனிமேல் இந்த ஆட்சியே உங்களுது தான் சொல்லி தான் ஆரம்பிச்சார். நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போனவன் 80 வயசுல என்ன காரியத்தை செஞ்சுட்டு சந்தோஷமா சிரிக்கிறான் பாரு. நான் எந்த தொழிலும் இல்ல, எந்த நிறுவனம் நடத்தல. தைரியம் இருந்தா ஏன் நடத்துறாங்கன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் பதில் சொல்லலாம். மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? நம்முடைய அமைச்சர் அவர்கள் திமுக ஏன் லாட்டரி நடத்துகின்ற நிறுவனம் என்று ஃபண்டு வாங்கினாங்க அப்படின்னு கேட்குறாரு. அது கொடுத்தது அவருடைய மாமனார் தான். அவருடைய மாமனார்கிட்ட கேட்டு அந்த விளக்கத்தை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய போறான்டா. நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. அது அவரும் உங்க அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும். உங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும், எனக்கு தெரியாது. அப்பாவை இங்க காணோம். வீட்டுக்கு போய் உங்க அப்பாட்ட கேளுங்க. உங்க அப்பா கரெக்டா சொல்லுவாரு. ஏன் வாங்கினாரு உங்க அப்பா சொல்லுவாரு. என்னடா போட்டா வச்சிருக்கீங்க? எங்க அப்பா எங்க? அப்பா கொண்டு போய் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு. முருகேசனா என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. ஏய், எதை போடுறது, எதை பேசுறது, எதை பேசாம விடுறது ஒண்ணுமே தெரியலையப்பா. அரசியலே நாங்க தான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களுக்கு இது எப்படி தெரியாம போச்சுன்னு எனக்கு தெரியல. முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். திடீர்னு வந்தாரு, எங்க இருந்தோ ஹீரோ மாதிரி வந்தாரு, என்ன பார்த்தாரு, போட்ட அடிக்க ஆரம்பிச்சாரு. கேட்கறதுக்கு ஆள் எல்லாம் நினைச்சு அடிக்க ஆரம்பிச்சாரு. என்ன நினைச்சாரோ யாருக்கு தெரியும். அவர் ஹீரோ தனத்தை என்கிட்ட காட்டுறாரு. அவர் 6 அடிச்சிட்டாரு, இவர் 4 போட்டார், இவர் வீசினது நோ பால்பா அப்படின்னு சொல்லி நான் என்ன இன்டர்நேஷனல் லெவல்ல ஏதோ வேர்ல்டு கப் பாக்குற மாதிரி இருந்துச்சேப்பா சட்டசபை. இந்த அளவுக்கு சட்டசபை எல்லாரும் பார்ப்பாங்க அப்படிங்கறது யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. சட்டப்பேரவை நேரலைய 2 கோடி பேர் பாக்குறாங்க. இப்படி இந்த சொசைட்டி மாறணும்னு நான் எதிர்பார்த்தேன். எலெக்ஷன் அன்னைக்கு போய் ஓட்டு போட்டு ஒரு செல்ஃபி போடுறதோட என் வேலை முடிஞ்சு போச்சு. எல்லாம் பாலிடிக்ஸ்னாலே இப்படி தாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் தாண்டி 2 கோடி பேர் பாக்குறாங்க அசம்பிளி ப்ரொசீடிங்ஸ். தேங்க்ஸ்பா. இந்த லைவ் போடுறது அதுலயும் விஜய் அவர்கள் இறங்கி அடிச்சதா இருக்கட்டும், ஆதவர்ஜனா அப்படியே அந்த பால லாபமா திருப்பி அங்க போட்டதா இருக்கட்டும், ராஜ்மோகன் அவர்கள் அவர் ஒரு பாய்ச்சலா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குங்க. சொல்லப்போனா நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியதா இருக்குங்க. நாளைக்கு இது அனைத்தையும் சட்டமன்றத்தில் பேச இருக்கிறோம்.
முடிஞ்சா தைரியம் இருந்தா முதலமைச்சர் இதற்கு எந்திரிச்சு இதற்கெல்லாம் பதில் சொல்லட்டும். மானங்கெட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், உன்னை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம்டா. சட்டமன்றத்தை பூட்டுவானா? பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, ஒட்டச்சிட்டு தான் உன்னை இவனை அனுப்பி விடுவானா. உதயநிதி அவர்களுக்கு ஊம குத்து அப்படின்னு சொல்லி சபாநாயகர் குத்திட்டார் அப்படின்னு சொல்ற மாதிரி விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. பட் அது அவருக்கு கிடையாதுங்க, அது மார்க்கண்டேயன் அவர்களுக்கு. வன்முறை பேச்சாக இருந்தாலும் ஆபாசமான பேச்சாக இருந்தாலும் முதல்ல வீட்டில் இருக்க உங்க மனைவிமாரிடமும் குழந்தைகளிடமும் உங்க வீட்டு பெண்களிடம் கேளுங்க, இது என்னமா இந்த பேச்சு சரியா என்றால் அது ஆபாச பேச்சாக இருந்தாலும் வன்முறை பேச்சாக இருந்தாலும் அந்த வீட்டு பெண்களும் அந்த குடும்பத்தை முடிச்சு இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார். எரியுதடி மாலா பேனர் போடு, எரியுதடி மாலா பேனர் போடு. அறியாப்பிள்ளை, தெரியாமல் பாவம் செய்து விட்டேன். என்னுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி அவர்களை நான் பார்க்க போன போது கூட நீங்க முதலமைச்சரை பத்தி இந்த தடித்தான வார்த்தைகள் பேசியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி தான் என்கிட்ட சொன்னாரு. உருட்டு வழியில் உருட்டி பொழைக்கும் குருட்டு உலகமடா நண்பா, உருட்டை பழகி கொள்ளடா, நீயும் உருட்டை பழகி கொள்ளடா. அது வந்து எந்த ஆபாச கருத்துக்களா இருந்தாலும் சரி, இல்ல இன்னொரு மனிதனை ரொம்ப பெரிய அளவுல நோகடிக்கக்கூடிய கருத்துக்களா இருந்தாலும் சரி அப்படின்னு சொன்ன உடனே ஆபாசம் ஆபாசம் அப்படின்னு சொன்ன உங்க கண் யாரை தேடிச்சு? நேரா உதயநிதி அவர்களை தானே தேடிச்சு. ஆனா அவரை சொல்லல, அது மார்க்கண்டேயன் அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அம்பிட்டு தான். எந்த ஒரு நாய்மானி நீ ஏன் கொலைக்கிற? அதுக்காக உதயநிதி அவர்கள் ஒண்ணுமே பேசலையான்னு கேட்டா, சார் பேசினதெல்லாம் இந்த பக்கமா இருந்து செம்மையா திருப்பி கிடைச்சு அப்படின்னு சொல்லலாம். பேச்சு ரைட்டா ஒரு கை உண்மையில கடை ஒண்ணு சொல்றீங்க எல்லாரும். புது பசங்க, இப்பதான் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாதவங்க, இவங்கெல்லாம் சட்டமன்றத்தில் என்னத்த பேச போறாங்க அப்படின்னு சொல்லி திமுக நினைச்சிருப்பாங்களோ என்னவோ. ஆனா புது பசங்க எல்லாம் ரொம்ப ஃபயரா இருந்திருக்காங்க அப்படிங்கிறது இன்னைக்கு தானே தெரிஞ்சிருக்கு. ரொம்ப ஃபயரா இருந்துச்சுங்க. காவேரி பிரச்சனை அப்படிங்கிறது 1969 அன்னைக்கு நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தவங்களே மனசு வச்சிருந்தாங்கன்னா டேமெல்லாம் கட்டியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே நாம கூகுளில் தேடி 1969 யாருப்பா அந்த நீர்வளத்துறை அமைச்சர் அப்படின்னு கேட்டா, ஐயா ஐயா கருணாநிதி நீங்களா, இங்கேயுமா தெய்வமே நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. தமிழ்நாட்டில் என்ன அநீதி நடந்தாலும் அதோட வேர் தேடி போனோம்னா கோபாலபுரத்தை போய் நிக்கும்னு. எனக்கு உண்மையிலேயே கோபம் வன்மம்லாம் யார் மேல தெரியுமா? யார் மேல? ஒரு டிடிஆர் மேல. ஒரு டிடிஆர் மட்டும் ஒழுங்கா வேலையை பார்த்துட்டு இருந்தா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது தமிழ்நாட்டுக்கு. எனக்கு உண்மையிலேயே ஒரு மேல கோவம் யார் தெரியுமா? ட்ரெயின் இன்ஜினியர். ஒழுங்கா அந்த தண்டவாளத்துல வந்து ட்ரெயினை ஓட்டி இருந்தா இவ்வளவு பிரச்சனையே வந்திருக்கு. ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுடா இதுல இருந்து. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி படைக்கல மண்டையில மட்டும் அடிச்சிடாத, கொலைகேஸ்ல உள்ள போயிருவேன்.